ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 70வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் எளிதாக ஆண்களை வசீகரிக்க முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மிருணாலி மிருத்வீனாம் तव भुजलतानां चतस्रुणां चतुर्भिः सौन्दर्यं सरसिजभवस्तौतिवदनैः नकेभ्यः सन्त्रस्यन् प्रथममतनात् अन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधियाम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியின் கைகளானது தோள்களிலிருந்து தங்க கொடிகள் போன்ற காந்தியுடனும் உள்ளங்கைகள் சிவந்த தாமரை போன்று மென்மையாகவும் அழகாகவும் விளங்குகின்றன. இத்தாமரை கரத்தினை தாமரையில் உதித்த நான்முகன் தனது 4 முகத்தினாலும் ஒரே சமயத்தில் துதித்த வண்ணம் இருக்கின்றான். இவ்வாறு துதிக்க காரணம் அவன் செய்த சிவ அபராதம். ஈசனின் அடியையும் முடியையும் காண விஷ்ணுவும் பிரம்மனும் சென்றனர். விஷ்ணு வராக வடிவெடுத்து அடியை காண பாதாளத்திற்கும், பிரம்மன் முடியை காண அன்னவாகனமேறி ஆகாயத்திற்கும் சென்றனர். பாதாளம் வரை சென்ற விஷ்ணு அடியை காண இயலாது திரும்பி வந்து ஈசனிடம் கூறினார். ஆயின் முடிகாண சென்ற பிரம்மன் தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள மனம் வராது ஓர் தாழம்பூவை சாட்சியாக கொண்டு வந்து முடியை கண்டதாக பொய் கூறவும் பரமன் புன்சிரிப்புடன் பொய் பேசிய பிரம்மனின் தலையை தன் நகத்தினால் கிள்ளி எடுத்தார். இதற்காகவே பிரம்மன் தனது மீதமுள்ள 4 தலைகளை காக்கும்படி தேவியின் 4 கரங்களையும் துதித்த வண்ணம் உள்ளார். இந்த ஸ்லோகத்தின் பயன் என்னவென்றால், சிவ அபராதமும் தேவியின் கருணையால் மன்னிக்கப்படக்கூடும். ஆகவே இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவரின் அனைத்து பாவங்களும் நீங்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா பிரம்மா தன்னுடைய 5வது தலையை பரமசிவன் கொய்ததால் சிவனது கை நகங்களுக்கு பயந்து கொண்டு உன்னை சரணமடைந்து உன்னுடைய 4 கைகளால் அவரது மீதியிருக்கும் 4 தலைகளுக்கும் ஏக காலத்தில் அபயம் கிடைக்கும் என்று தன்னுடைய 4 முகங்களால் உனது 4 கைகளையும் ஸ்தோத்திரம் செய்கிறார் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். இந்த ஸ்லோகத்தில் அன்னையின் கரங்களது அழகை தாமரை தண்டுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். மேலும் பிரம்மாவால் மட்டுமே அம்பிகையின் கரங்களை வர்ணித்து ஸ்தோத்திரம் செய்ய முடியும் என்பதாகவும் கொள்ள முடிகிறது. ஆண்களை எளிதாக வசீகரிக்க இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக எலுமிச்சம்பழ சாதத்தையும் வெற்றிலை பாக்கையும் படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.